ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேட்டியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சர் ஸ்டார்ட்டில் மெக்கானிக்கல் டிசைனில் ஸ்கெட்சர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கெட்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ப்ளைன் வேணுமோ அந்த ப்ளைனை ட்ரீலையும் சூஸ் பண்ணலாம், இங்கேயும் சூஸ் பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் கமெண்ட்டு. ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், ப்ளூவாக இருக்கும் பார்த்தீங்களா? ப்ளூ லைனாக கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகும். மறுபடியும் இப்போ ஒரு லைனை இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைனாக ட்ரா பண்ணும்போது வந்து லைன் வந்து ஒயிட்டாக வந்து க்ரியேட் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த லைன் கமெண்டை விட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். அதுக்கு மறுபடியும் கமெண்ட்குள்ளேயே தான் இருக்கும். இப்போது ஜஸ்ட்டு நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணுறதுக்கும் டபுள் கிளிக் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணலாம் எல்லா கமெண்ட்ஸுக்குமே. சிங்கிள் கிளிக் பண்ணோன்னா ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இப்போ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொடுக்கலாம். இங்கே டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இல்லைன்னா டேப் கீ யூஸ் பண்ணிக்கலாம். டேப் கீ யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ இங்கே வேல்யூ கொடுக்கலாம். 200 கொடுத்துறேன். கொடுத்துட்டு எனக்கு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு ஆங்கில லைன் வேணும் அப்படின்னா ஆங்கில க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே இருந்து நான் லென்த் நம்ம மேலே கொடுத்துக்கலாம். வந்து 170 டேப் யூஸ் பண்ணிவிட்டு 45 டிகிரியில் எனக்கு வேணும். ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து க்ரியேட் ஆகிடும். 170 45 டிகிரியில் வந்து லைன் க்ரியேட் ஆகிடும். இப்போ இது வந்து என்னென்னா இன்ஃபினிட் லைனு. இந்த மாதிரி லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஞ்சன்ட் லைனு. நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது டேஞ்சன்சி யூஸ் பண்ணுவோம் நிறையா. ஸோ அப்போ இந்த லைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நான் சர்க்கிள் கமெண்டை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு ஜஸ்ட் இந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அந்த கமெண்ட் விட்டு வெளியில் வந்துடுவோம். இப்போ டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரைன்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே டயமீட்டராகவும் வச்சுக்கலாம், ரேடியஸாகவும் வச்சுக்கலாம். டயமீட்டராக இருக்குது. இப்போ டயமீட்டர் நான் வந்து 70 கொடுக்குறேன். இது வந்து ஒரு 35 கொடுத்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நான் இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 90. எப்பயுமே ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கணும். இந்த மாதிரி க்ரீன் கலராக இருந்தால் தான் அது வந்து நமக்கு வேல்யூட் ஸ்கெட்சு நம்ம வந்து அது பார்ட்டாக மாற்றுறதுக்கு, அது பேடு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு. பாயிண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் நான் 75. இப்போ இந்த டேஞ்சன்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. தேவையில்லாத டெலிட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரிம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து
கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்கெட்ச் எது தேவையில்லையோ அந்த பார்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பை டேஞ்சனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சர்க்கிள் எடுத்துகிட்டா நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், டைமென்ஷன் எடுத்துக்கலாம். டபுள் பண்ணிவிட்டு 60 இருக்கும். 60 இந்த டென்ஷன் பெயிண்ட் பார்த்தீங்களா, பை டென்ஷன் டபுள் பண்ணிவிட்டு வந்து டேஞ்சன்ஸ் நமக்கு வந்து லைனை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமென்ஷனை எடுத்து பார்த்துக்கோம். பாருங்கள் 170 இப்போ தேவையில்லாத நம்ம டெலீட் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாக வந்து மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஜூம் இன், இது வந்து ஜூம் அவுட்டு. இது வந்து பை டென்ஷன். இது வந்து என்னென்னா பை செக்டிங் லைன். இது வந்து எப்படின்னா இந்த ரெண்டு லைனுக்கு வந்து சென்டராக ஒரு லைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த லைனுக்கும் நமக்கு ஒரு சென்டராக வந்து இன்ஃபினிட்டிவாக வந்து லைன் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த லைனுக்கும் க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலராக வந்து நமக்கு வந்து லைன் வந்து க்ரியேட் ஆகும். லைன் நார்மல் டு கர்வ். இப்போ இங்கேருந்து வந்து பெர்பெண்டிகுலராக நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து வேணால் பெர்பெண்டிகுலராக வந்து லைன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பெர்பெண்டிகுலராக வந்து நமக்கு வந்து லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பார்க்கலாம். ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். எனக்கு இங்கேருந்து எனக்கு கர்வாக வேணும் அப்படின்னா வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருப்பாருங்க ஆர்க் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆர்க்காக வரும். ஆர்க்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து கண்டினியூவாக ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.